ஹாய், திஸ் இஸ் கிஷோர் அண்ட் வெல்கம் பேக் டு கிஷோர் லைட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரிமா அப்படின்ற ஒரு டைம் ஃபோர்காஸ்டிங் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரிமானா என்னென்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரிமா அப்படின்ற ஒரு மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேரே ஃபேன்சியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எதில் வரும்னா டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வரும். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் அரிமா, சரிமா, ப்ரோபேட் அப்படின்ற மாடல்ஸ்லாம் வரும். ஸோ ஓகே ஃபைன். அரிமா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெக்னிக்கல் டெர்ம்ஸ், ஒரு 4-5 டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி படிச்சுட்டு அப்புறமா நம்ம அரிமாக்குள்ளே போவோம். ஸோ டைம் சீரிஸ்னால் என்ன? ஸோ இதெல்லாம் டைம் சீரிஸ், அரிமான்றது டைம் சீரிஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைம் சீரிஸ்னால் என்ன? டைம் சீரிஸ்னால் என்னன்னா, ஸோ டேட்டா வந்து டைம் பொறுத்து ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட் ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா. இதுதான் டைம் சீரிஸ்க்கான ஃபேமஸான டேட்டா செட்டு, ஏர் பேசஞ்சர்ஸ் டேட்டா செட். ஓகே ஃபைன். ஸோ அந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ 1949 to 1961 வரையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டுக்குள்ளே எத்தனை பேசஞ்சர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிற சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணோம், 1961க்கு எத்தனை பேர் போவாங்க நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. டைம் பொறுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆர்டர் வைஸாக சீரியஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாச்சும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது அடுத்த வருஷம். ஸோ லைக் எப்படி சொல்லலாம்னா, போன வருஷம் லைக் 2019 எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனியில், 2020 எனக்கு 400 சேல்ஸ் ஆயிருக்கு, 2021 இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ 26 இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து இப்போ 2027க்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த திங் வி வாண்ட் டு டூ. ஓகே ஃபைன். ஸோ அதுதான் the data collected over the time in order. So that's the matter. So data is collected over the time in the order. So we want to forecast for the things. Whatever the data we have collected, we want to forecast all those things. That's the matter. ஓகேங்களா? ஸோ அரிமாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டெக்னிக்கல் டெர்ம்ஸ் மட்டும் தான், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக அரிமாக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அரிமா அப்படி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைம் சீரிஸ் படிக்கிறதுனாலே இதனால இந்த 4 டெர்ம்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆல் அபவுட் த ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்டுனாலே நம்ம நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டுனா என்ன? ஸோ திடீர்னு ட்ரெண்ட் ஆகிறது, இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ட்ரெண்ட் ஆகுறது, அந்த மாதிரி தான். ஸோ இந்த டேட்டா திடீர்னு அப் அண்ட் டவுன் போகும். ஸோ இந்த டேட்டா திடீர்னு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும். இந்த மாதிரி டேட்டா போகிறது தான் ட்ரெண்ட். ஓகே ஃபைன். ஸோ த டேட்டா இஸ் கீப் கோயிங் அப் ஆர் டவுன். தட்ஸ் ஆர் ட்ரெண்ட். லைக் எப்படி சொல்லலாம்னா, குழந்தை வந்து திடீர்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதான் ட்ரெண்ட். அந்த ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஸ்மால் கிட். ஓகே ஃபைன். ஸோ சீசனாலிட்டி, இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஸோ சீசனாலிட்டினா என்னன்னா, இட் ரிப்பீட்ஸ் இன் ஏ பேட்டர்ன். ஸோ சீசனல் பேர்லேயே இருக்கு பாருங்களேன். சீசனில் அந்த சீசனுக்கு மட்டும்தான் அது ஹையாக இருக்கும், மற்ற டைம்ல எல்லாம் கம்மியாக இருக்கும். லைக் எப்படி இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வின்டர் சீசனில் பெட்ஷீட் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பெட்ஷீட் ஸ்வெட்டர் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சீசனில் எப்படி எந்த சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதான். லைக் ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்? சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் சேல்ஸு சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும். வின்டர் சீசனில் பெட்ஷீட் ஸ்வெட்டர் இந்த மாதிரி சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். லைக் அதான் எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். ஸோ த தேர்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து என்னன்னா நாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக திடீர்னு என்னன்னே தெரியாது. திடீர்னு ஒரு காலத்தில் இப்போ ஜனவரி மாதம் என்னன்னே தெரியாது. திடீர்னு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும். ஸோ அதுக்கு பேட்டர்னே இருக்காது. அதுதான் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ த ஃபோர்த், த ஸ்டேஷ்னரி. ஸோ அரிமாக்கு இந்த ஸ்டேஷ்னரிட்டியே பிடிக்காது, ஆனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டேஷ்னரிட்டினா என்னன்னா, எந்த ட்ரெண்டுமே இருக்காம, எந்த சீசனாலிட்டியுமே இருக்காம, ஸ்டேஷ்னரியா, அதாவது காமான ரிவர் மாதிரி. ஓகேங்களா? எதுவுமே இருக்காது, எந்த ஒரு வேகமான ஓட்டமும் இருக்காது, எந்த ஒரு சீசனாலிட்டியும் இருக்காம, ஸோ காமான ரிவர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, டெக்னிக்கலா ஸ்டாட்டிக்கா எப்படி சொல்லலாம்னா, நோ கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் கான்ஸ்டன்ட் மீன் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் அண்ட் கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டேஷ்னரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷ்னரிட்டியை வந்து அரிமாக்கு பிடிக்காது. அரிமா அதை ஹேண்டில் பண்ணாது ஸ்டேஷ்னரிட்டியை. ஓகே ஃபைன். கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டைம் சீரிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டைம் சீரிஸ்னா என்னன்னா, ஒரு டேட்டாஸை நம்ம டைம் பொறுத்து வச்சு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 டேர்ம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்: ட்ரெண்ட், சீசனாலிட்டி, நாய்ஸ், ஸ்டேஷ்னரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்குள்ளேயே போகிறோம், அதாவது எஜெண்டாக்குள்ளேயே போகிறோம். ஸோ அதுதான் அரிமா.
ஸோ பேரே ஃபேன்சியாக இருக்குல்ல, ஆனால் அது அப்படி இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அரிமானா என்னன்னு சொல்லலாம். அரிமானா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டெகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ். ஸோ நான் எழுதுறேன், ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டெகிரேட்டட். What happened? 1 minute guys. Okay, fine. இப்போ எழுதுன்னு நினைக்கிறேன். Yeah, integrated moving average. ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் அரிமா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து இது தனித்தனியாக தான் படிக்க போகிறோம். ஸோ ஆட்டோ ரெக்ரெசிவ் தனியாக, இதுதான் பி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த மூவிங் ஆவரேஜ்னு இருக்குல்ல அது வந்து கியூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரிமான்றது ஒரு மாடல். இதை இந்த மூணுத்தையும் நம்ம பி டி கியூ இது மூணுத்தையும் நம்ம ஃபைன் பண்ணி அரிமா கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஆட்டோ ரெக்ரெசிவ்னா என்ன, இன்டெகிரேட்டட்னா என்ன, மூவிங் ஆவரேஜ்னா என்ன, இந்த பி டி கியூ என்னென்னமோ சொல்றீங்க கிஷோர், என்ன சொல்றீங்க? ஓகே ஃபைன், நான் தெளிவாக சொல்றேன். ஸோ ஆட்டோ ரெக்ரெசிவ் எல்லாமே அரிமான்றது 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஆட்டோ ரெக்ரெசிவ், இன்டெகிரேட்டட், மூவிங் ஆவரேஜ். ஓகே சரி ஃபைன். ஸோ இப்போ இந்த ஆட்டோ ரெக்ரெசிவ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுதான் ஆட்டோ ரெக்ரெசிவ். ஆட்டோ ரெக்ரெசிவ்னா என்னன்னா ஆட்டோ ரெக்ரெசிவ் வச்சு நம்ம பி வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பி வேல்யூ தான் என்னன்னா ஏற்கனவே நேற்று இன்னைக்கு வேல்யூ எதை பொறுத்து டிபெண்டா இருக்குன்னா நேற்று வேல்யூ டிபெண்டா இருக்கு. ஸோ எப்படி நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன்னா நேற்று சாப்பிட்டதை பொறுத்து தான் நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் இன்னைக்கு படிச்சேன்னா ஸோ நேற்று படிச்சேன்னா இன்னைக்கு நல்லா மார்க் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டுடேஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த எஸ்டர்டேஸ் வேல்யூ. ஸோ தட்ஸ் த பி. ஸோ இந்த பி கண்டுபிடிக்கிறதுக்குலாம் பிஏசிஎஃப் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம். பிஏசிஎஃப் பிளாட், ஏசிஎஃப் பிளாட்லாம் இருக்கு. ஸோ பி கியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறது பிஏசிஎஃப் பிளாட், ஏசிஎஃப்னா எதுக்குன்னா கியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குலாம் பிளாட். இதெல்லாம் ஸ்டாட்ஸ் மாடல்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரிக்குள்ள எல்லாமே பிஎஸ்சிஎஃப் பிளாட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ ஓகே ஆஸ் அப்னா நம்ம எஜெண்டா அரிமா பத்தி படிக்கிறது. ஓகே ஃபைன். ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டெகிரேட். ஆட்டோ ரெக்ரெசிவ்னா என்ன சொன்னேன், டுடேஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டர்டேஸ் வேல்யூ. இது வந்து பாஸ்ட் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் டுடேஸ் வேல்யூ அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டெகிரேட்டட் ஐ நான் என்னன்னா டிஃபரன்சிங் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ மாடலுக்கு நான் எல்லா மாடலுக்குமே இப்போ நீங்கள் நார்மலாக மெஷின் லேர்னிங் மாடலே எடுத்தாலும் ஸோ அது மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நம்ம நிறைய நம்பர்ஸாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து மின்மேக்ஸ் ஸ்கேலர் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் காட் என்கோடிங் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன நம்பராக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து டிஃப்ரென்சிங் இங்கே அரிமாக்கு டிஃப்ரென்சிங்னா என்னன்னா ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக பெரிய நம்பர்ஸாக கொடுக்கறது பதிலாக டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ D1 D2 D3. ஸோ இப்போ வந்து D1 மைனஸ் D2. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை டிஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ டியை பொறுத்து நம்ம சீசனாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே நம்ம வந்து ஸ்டேஷனாரிட்டியை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் மாடலை. ஏன் நம்ம ஸ்டேஷனாரிட்டியாக கொண்டு வரணும்னா அரிமா வந்து ஸ்டேஷனரியாக இருந்தால் மட்டும்தான் நல்லா வேலை செய்யும். எந்த மாடலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. ஸோ இஃப் பி வேல்யூ இஸ் லெஸ் தென் 0.5 so the Dickey-Fuller test will pass. So it gets into the null hypothesis சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இது ஒரு தனி கூட்டம் மாதிரி போகும் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து அரிமானா என்னன்னா பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்னது பாஸ்ட் வேல்யூஸ் நேற்று வேல்யூ இன்னைக்கு வேல்யூ டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஐனா என்ன டிஃபரன்சிங் சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸியாக டிஃபரன்ஸ் பண்ணுறது தான். டிஃபரன்ஸ் அதாவது D2 மைனஸ் D1 இந்த மாதிரி பண்ணுறது தான். எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷனாரிட்டியாக கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த தேர்ட் ஸ்டெப் சால்வ் போது மூவிங் ஆவரேஜ். ஸோ மூவிங் ஆவரேஜ்னா இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மல் மூவிங் ஆவரேஜ் இல்லை. ஸோ இந்த பாஸ்ட் ஏரஸ் என்னன்னா இப்போ எப்படி சொல்றது 2027 மாடல் வந்து 20 சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்தது 19 சேல்ஸ். இங்கே வந்து எரர்ன்றது 1. ஸோ அந்த எரரை வச்சு தான் ப்ரீவியஸ் மிஸ்டேக் பாஸ்ட் எரர்ஸை வச்சு மாடல் வந்து மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டே வரும். அதை வச்சு தான் நம்ம மூவிங் ஆவரேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நாமளே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு பிஏசிஎஃப் பிளாட் அப்படின்னு ஒரு பிளாட் இருக்கு. ஸோ கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏசிஎஃப் அப்படின்ற பிளாட் இருக்கு. ஸோ டி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டிஃபரன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இது வந்து ஸ்டேஷனாரிட்டி கண்டுபிடிக்கணும். மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஷனரி பண்ணுவோம் டேட்டா செட்டை. ஸோ அப்போ ஸ்டேஷனரி பண்ணுறதுக்கு நமக்கு டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல
பண்ணி பார்ப்பாங்க. இப்போ பி வேல்யூ லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா ஒரு டிஃபர் போதும். ஸோ ஒரு டிஃபா போதும். இதே பி வேல்யூ கிரேட்டர் தென் 0.5 இருந்துச்சுன்னா திரும்பியும் டிஃபரன்ஸ் பண்ணும். திரும்பி டிஃபரன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டைமில் 0.5 கீழே மாடல் ஸ்டேஷனரி கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா? அப்போ ஆகும்போது எத்தனை டிஃபரன்ஸ் பண்ணியிருக்குமோ அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 2. இப்போ நான் 2 டிஃபரன்ஸ் பண்ணியிருந்தேன்னா 2ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பேசிக்காக இந்த டிஃபரன்ஸ். ஐ திங்க் அரிமான்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அரிமான்றது மொத்தம் 3 தான். ஏஆர் ஐஎம்ஏ அப்படின்னு சொல்லலாம். அரிமான் இதுதான். ஏஆர்னா நேற்று வேல்யூ, நேற்று சாப்பிட்டது தான் நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன் அந்த மாதிரி. ஸோ டினா டிஃபரன்சிங் ஸ்டெப்னு சொல்லி ஸ்டேஷனரியாக மாற்றணும். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் கான்ஸ்டன்ட் மீன் தான் இருக்கணும் எப்பயுமே. ஸோ மூவிங் ஆவரேஜ்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் ஏன் இதுனா பேக்ரவுண்டில் எப்பயுமே மேத்தமெட்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவிங் கான்ஸ்டன்ட்டாக மூவிங் ஆவரேஜ் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் மாடல் வந்து நல்லா ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷனரியாக பண்ணுறோம். ஸோ மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னா பாஸ்ட் ஏரஸை இது பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே ஃபைன். ஐ திங்க் அரிமா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மேத்தமெட்டிக்கல்னு சொன்னாலே பயப்படாதீங்க. நம்ம இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. கான்செப்டாக மட்டும் நம்ம தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே ஃபைன். ஸோ பி வேல்யூ ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். ஸோ இந்த பி வேல்யூக்கு என்ன லீனியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ பாஸ்ட் வேல்யூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டர்டேஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் டுடேஸ் வேல்யூ. அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் சி வந்து கான்ஸ்டன்ட், இந்த 5(1)ன்றது வெயிட். ஸோ இது பொறுத்து தான் இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட். திஸ் வேல்யூஸ் கோரிலேட்டட் டு திஸ் கோஎஃபிஷியன்ட். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் இது லீனியர் ஈக்குவேஷன் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் ஓகேங்களா? ஸோ இது வந்து பாஸ்ட் வேல்யூஸ், எஸ்டர்டேஸ் வேல்யூ. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருக்க வேல்யூ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐனா என்னன்னா டி டிஃபரன்சிங் சொல்லியிருந்தேன். டிஃபரன்சிங்னா டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இதெல்லாம் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிஏசிஎஃப் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏசிஎஃப் அப்படின்ற ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ் கைஸ். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் எப்படி இது வேலை செய்யுது, எப்படி இந்த 5 வேல்யூ இந்த டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்டில் என்ன கோட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேக்ஸ் அல்காரிதம். ஓகே ஃபைன். மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் அப்படின்ற ஒரு மேக்ஸ் அல்காரிதம் இருக்கு. அந்த அல்காரிதத்தை பொறுத்து அந்த அல்காரிதம் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸோ பெஸ்ட் பேர் கண்டுபிடிக்கும். எதுக்குன்னா பைக்கும் டீட்டாக்கும். ஸோ இந்த பையும் டீட்டான்றது எப்படி சொல்லலாம்னா அது வெயிட், அதாவது மோஸ்டா பாஸ்ட் வேல்யூஸ்க்கு வெயிட் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா பாஸ்ட் வேல்யூஸை வச்சு தான் ஃபியூச்சர் வேல்யூஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால பெஸ்ட் பையும் பெஸ்ட் டீட்டாவையும் ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது மினிமம் எரர் எங்கே வருதோ அந்த மினிமம் எரரை வச்சு தான் அது வந்து அந்த மினிமம் எரரை வச்சு தான் அது பெஸ்ட் டீட்டாவையும் ஃபையும் கண்டுபிடிக்கும். ஓகே ஃபைன். ஸோ இந்த டீட்டா இந்த ஃபைன்றது வேற ஒன்றுமே இல்லை, வெயிட்ன்றது என்னன்னா பாஸ்ட் வேல்யூஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இந்த வெயிட்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். லைக் இது வந்து எப்படி சொல்லலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 93.4 தான் என்னது சூரியன் எஃப்எம். ஸோ அந்த சூரிய எஃப்எம் இப்போ வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன்ற ஒரு அல்காரிதம். ஸோ இதே மாதிரி ப்ரொபட் வேற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதம் ப்ரொபட் வீடியோ வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் 5 டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன் இதோட அட்வான்டேஜஸ்னா எதுவுமே இல்லை. அட்வான்டேஜஸ் நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்னன்னா இது வந்து சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணாது. லைக் எப்படின்னா ஸோ சம்மர் சீசனில் தான் ஐஸ்கிரீம் சேல்ஸ் அதிகமாக இருக்கும், வின்டர் சீசனில் தான் பெட்ஷீட் ஸ்வெட்டர் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது சீசனாலிட்டியை ஹேண்டில் பண்ணவே பண்ணாது, கண்டிப்பாக தப்பாக தான் கொடுக்கும். லைக் எப்படி சொல்லலாம்னா இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணும், ஆனால் பெஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும்னா சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. இதை வந்து சீசனாலிட்டியை ஹேண்டில் பண்ணவே பண்ணாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து சின்ன வீடியோ தான், இது ஒரு சின்ன கான்செப்ட் வீடியோ தான், தியரட்டிக்கல் செஷன் தான். எப்படி சொல்லலாம்னா அரிமான்றது ஒன்று பார்த்தோம். அரிமானா என்ன, ஆட்டோ ரெக்ரெசிவ் இன்டெகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆட்டோ ரெக்ரெசிவ்னா என்ன, பாஸ்ட் வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஃபியூச்சர் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் ஆட்டோ வேல்யூ. இதை வச்சு ஆட்டோ ரெக்ரெசிவ் வச்சு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கோடிங்ல பிளாட் பிஎஸ்சிஎஃப் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ல ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல பிஎஸ்சிஎஃப் ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அரிமான்ற ஃபர்ஸ்ட் எந்த மாடல் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஷனாரிட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டேஷனாரிட்டியாக இல்லைன்னா ஸ்டேஷனாரிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் மாற்றணும்னா ஸோ எப்பயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரையும் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் கான்ஸ்டன்ட் மீனை பொறுத்த வரையும் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால நம்ம வந்து ஐக்கு டிஃபரன்சிங் பண்ண பார்த்தோம். டிஃபரன்சிங்னா என்னன்னா ஸோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை டிஃபரன்ஸ் பண்ணுறது லைக் P3 மைனஸ் P2 P3 மைனஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதை டிஃபரன்சிங் பொறுத்து டிக்கி ஃபில்லர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதில் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்ல அது வரும். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டிக்கி ஃபில்லர் டெஸ்ட் இதையும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ லைக் ஒரு நல்ல ஹைபோதீசிஸ் எப்படின்னா இது ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் பொறுத்த வரையும் நான் எப்படி சொல்லலாம்னா லைக் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே நான் லைக் எப்படி சொல்றேன் ஈஸியாக சொல்றேன். ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒருத்தர் இவர் ஜட்ஜ் இருக்காங்க ஒரு கோர்ட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ட்ல ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க, ஒரு லாயர் இருக்காங்க. ஸோ அந்த அக்யூஸ்ட் வந்து எந்த தப்புமே பண்ணல. ஸோ நான் அதை வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து நான் P0 அப்படின்னு நல்ல ஹைபோதீசிஸ்னு ஒரு வேல்யூ செட் பண்றேன். ஸோ இந்த லாயர் வந்து இந்த அக்யூஸ் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பாசிபிலிட்டிஸை சொல்லணும். லைக் இது வந்து ப்ராபபிலிட்டி இதில் தான் வரும். ஆனால் அந்த பாசிபிலிட்டிஸ் இந்த தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றது அது ஹைபோதீசிஸ் டெஸ்டிங்ல வரும். ஸோ இப்போ தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நல்ல ஹைபோதீசிஸ் நான் எடுத்துக்குவேன். ஸோ அவர் தப்பு பண்ணியிருந்தா ப்ரூவ் பண்ண முடியல, என்னால் பாசிபிலிட்டிஸ் நிறைய கொடுக்க முடியல அப்படின்னா ஸோ P1 அப்படின்ற இதை எடுத்துக்கணும். ஸோ அது வந்து வேற சொல்லுவாங்க, அதெல்லாம் தனி கூட்டம்னு வச்சுக்கோங்க. நல்ல ஹைபோதீசிஸ்னா P டெஸ்ட் T டெஸ்ட் நிறைய வரும், ஒரு தனி குரூப் மாதிரி வச்சுக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் இங்க டிஃபரன்ஸ் வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா P வேல்யூ, அதாவது டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட், அது வந்து ADF ஃபுல்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏடிஎஃப்க்கு ஏதோ ஒரு ADF, ஆனால் டிக்கி ஃபுல்லர் டெஸ்ட் தான். அது நம்ம கோடிங் வரப்ப கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஃபைன், அதை வச்சு நம்ம டிஃபரன்ஸ் P வேல்யூ லெஸ் தென் 0.5 இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இல்லைன்னா திரும்பி டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் P எப்போ லெஸ் தென் 0.5 வருதோ அது வரையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஃபைன். அது எம்ஏன்றது Q வேல்யூ, அதாவது மூவிங் ஆவரேஜ். இது வந்து என்னன்னா பாஸ்ட் எரர்ஸை வச்சு பாஸ்ட் எரர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே மிஸ்டேக்ஸை இது பண்ணிக்கிட்டே வரும். லைக் இது எப்படி சொல்லணும்னா SG பூஸ்ட், அடாப்டிவ் பூஸ்ட், அந்த மாதிரி லேர்னிங் மிஸ்லேர்னிங் மாடல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் எரர்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டே வர இது வந்து நம்ம பெட்டர் இது வந்து கொண்டு போவோம் சொல்லுவேன். ஓகே, ஸோ பியோட ஈக்குவேஷன் பார்த்தோம், டிக்கு டிஃபரன்ஸ்னு பார்த்தோம், சியோட எரர் வச்சு எப்படி இது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னா மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம், மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. இது வந்து பெஸ்ட் லைக் டியூன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ லைக் ரேடியோ அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். லைக் எப்படி டியூன் பண்ணிக்கிட்டே வந்தால் எப்படி பெஸ்ட் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா ஹேண்டில் சீசனாலிட்டி ஹேண்டிலே பண்ணாது இதுக்காக. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன ஒரு மெத்தட் இருக்கு, சரி மேக்ஸ், அது சரிமான்னு கூட சொல்லுவாங்க. சரிமா சீசனாலிட்டி அரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனல் அரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சீசனல் இப்போ வந்துச்சுன்னா இந்த சரிமாக்கு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ப்ரோபேட் அப்படின்னு ஒரு மாடல். ஸோ அது வந்து லைக் இது ஒரு 3 டெக்னிக்கல் டேர்மா பிரிக்கும். ஸோ இதை நான் கண்டிப்பாக வர நான் கண்டிப்பாக சொல்லுவேன். லைக் ட்ரெண்டு, சீசனாலிட்டி, ஹாலிடேஸ் 3 தனித்தனி சிங்கிள் டேர்ம்ஸாக பிரித்து அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அவுட்புட் ஃபோர்காஸ்ட் பண்ணும். இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ சரிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீசனாலிட்டியை ஹேண்டில் பண்ணும். அரிமா மாதிரி தான் சீசனாலிட்டி ஹேண்டில் பண்ணுச்சுன்னா சரிமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம அரிமா பார்த்துட்டோமா, அடுத்து நம்ம வீடியோவில் சரிமா பார்ப்போம், அதுக்கு அடுத்து ப்ராபர்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு டேட்டா செட் எடுத்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், இதுதான் இது பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அரிமா பற்றி பார்த்தாச்சு. அரிமா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிஷோர் லேடிக்ஸ். டாடா, பை பை.